எல்லோரும் கண்ணை க்ளோஸ் பண்ணுங்கள். இப்போ வந்து நீங்கள் எல்லோரும் வந்து உங்கள் ஸ்கூல் மெமரிஸ்லாம் வந்து ரீலீவ் பண்ண போகிறீங்க. ஸ்கூல்னு சொன்னால் உங்களுக்கு என்னென்ன ஞாபகம் வருது? நம்ம யூனிஃபார்ம், ஷூஸ், அதெல்லாம் புதுசாக ஒரு ஸ்டாண்டர்டுக்கும் வாங்குறது, அந்த புக்ஸோட ஸ்மெல்லு, இங்க் பென், ஜெல் பென், பென்சிலே நிறைய வெரைட்டிஸ் யூஸ் பண்ணுறது, க்ரஷ்ஷு, ஸ்கூல் லவ்வு, இந்த மாதிரி நிறைய விஷயம் நம்ம வருதா? இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் ஸ்கூல் டைமில் பண்ண ஏதாவது கிறுக்குத்தனமான விஷயம், ஒரு ஃபன்னான விஷயம், ஒரு எனி க்யூட்டான விஷயம், அது மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லி நான் இன்ஸ்டாவில் சொல்லியிருந்தேன். ஸோ அதே மாதிரி நிறையா பேர் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதனால் வந்து இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக 2 பார்ட்டாக வரும், ஏன்னா வந்து நிறையா இருந்ததுனால. ஸோ அதெல்லாம் என்னென்னு தான் இன்றைக்கி வீடியோவில் பார்த்து நம்ம வந்து கொஞ்சம் ஹோல்சமாக போகிறோம். ஓகேவா? வீடியோக்குள்ளே போகலாமா? ஓகே, ஃபஸ்ட்டு ரெஸ்பான்ஸ் வந்து நம்ம படிக்க போகிறோம். என்னென்னா, பயாலஜி ஹெச்ஓடி பீரியடில் பட்டாசு வெடித்து 15 days சஸ்பெண்ட் ஆனோம். தலைக்கு எவ்வளோ தில்லை பார்த்தியா? பயாலஜி ஹெச்ஓடி பீரியடில், நம்ம ஹெச்ஓடினாலே நமக்குலாம் அவ்வளோதான். ஹெச்ஓடி பீரியடில் பட்டாசு வெடித்து கிளாஸ்லையா, எனக்கு தெரில, கிளாஸில் வந்து பட்டாசு வெடிக்கிற அளவுக்கு வந்து இட் இஸ் பாசிபிளான்னு எனக்கு தெரில. பட் அப்படி அடித்து 15 days சஸ்பெண்ட் ஆகிருக்காங்க. அப்போவே அப்படி காலேஜ்லலாம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னு தெரில. சரி, ஓகே, நெக்ஸ்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் டோலக்பூர் போக எனக்கும் வழி தெரியும்னு சொல்லிட்டு சுற்றிட்டு இருந்தேன். இதில் ஹைலைட் என்னென்னா, அதை நம்புறதுக்கும் ஆட்கள் இருந்திருப்பாங்க. ஏன்னா என்கிட்ட சொல்லியிருந்தாலும் நானும் வந்து உங்களுக்கு போக தெரியுமா, வழியெல்லாம் தெரியுமா அப்படின்னு தான் கேட்டுகிட்டு இருந்திருப்பேன். கிளாஸ் பசங்க எல்லாம் சேர்ந்து ஒரு நோட் போட்டு நிறைய சாங்ஸ் எழுதி கிளாஸ் டைமில் சைலண்ட்டாக பேக் பெஞ்சில் பாடுவோம். ஆக்சுவலி வந்து இட் இஸ் வெரி வெரி ட்ரூ. நானும் இதை பண்ணியிருக்கேன், என் ஃப்ரெண்ட்ஸும் பண்ணியிருக்காங்க. லைக் அப்போ வந்து எந்த பாட்டு வந்துச்சுன்னு தெரில, அந்த இந்த பாட்டு, ஐயோ ஒரு நிமிஷம் இருங்க, யோசிக்கிறேன். மனசுல பூங்காற்று நீ பார்க்கும் திசையில் வீசும் போது, அந்த பாட்டெல்லாம் வந்தப்போன்னு நினைக்கிறேன். இல்லை இல்லை இல்லை, இந்த பாட்டு செந்தூரா சேர்ந்து செல்வோம் செந்தூரா, அது எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. என் ஃப்ரெண்ட் நேம் வந்து காயத்ரின்னு நினைக்கிறேன். நான் 10th என்னமோ படிச்சுட்டு இருந்தேன்னு நினைக்கிறேன், தெரில, எக்ஸாக்டாக தெரில. அப்போ வந்து நோட் ஃபுல்லாக லிரிக்ஸ் எடுத்துகிட்டு வந்துடுவா. ஸோ தட் எனக்கு எப்படி இருக்கும்னா, எல்லோரும் லிரிக்ஸோடு பாடுறாங்க, நம்மளும் லிரிக்ஸோடு பாடணும்னு சொல்லிட்டு ரொம்ப ட்ரை பண்ணி இப்படி மனப்பாடெல்லாம் பண்ணியிருக்கீங்களா யாராவது? நானாக பண்ணியிருக்கேன் ஸ்கூலில். அதுக்கப்புறம் ஏதாவது இங்கிலீஷ் பாட்டு அப்படிலாம் வந்துச்சுன்னு வைங்க, அப்போல்லாம் வந்து இந்த பாட்டு தண்டர்ன்ற பாட்டு, அந்த பாட்டு இருக்குல்ல, அப்போல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரொம்ப சர்வசாதாரணமாக பாடுவாங்க. ஆனால் எனக்கு லிரிக்ஸே தெரியாது. உட்காந்து நோட்டில் ஏதாச்சும் மனப்பாடம் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டே வந்து அவங்க கூட சேர்ந்து அப்படி இப்படின்னு தெரிகிற மாதிரி நம்ம ஒரு பில்டப் பண்ணுறது தான். ஸோ நிறைய பேர் நீங்கள் அதை பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கீழே ஏதாவது கிடைச்சா அது நமக்கு தான் கடவுளே கொடுத்துருக்காரு கிஃப்ட்டுன்னு எடுத்துகிட்டு வச்சுப்பேன் அப்படின்னு. ஏதோ ஒன்று மாட்டுது. அதாவது அதை வந்து எப்படி எடுத்துக்கணுன்றது தான் மேட்ரு. ஓகேவா? நம்ம ஒரு விஷயத்தை எப்படி எடுத்துக்கிறோன்றது தான் மேட்ரு. இந்த புள்ள வந்து கீழே ஏதாவது இருந்துச்சுன்னா ஓகே, கடவுள் தான் நம்ம கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சுருக்காங்க. நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது கீழே கிடக்கிறதுலாம் வந்து நமக்கு தானே எடுத்து வச்சுருக்கீங்களா சொல்லுங்கள். இப்போல்லாம் நான் வந்து ஏதாவது கீழே ஏதாவது இருக்கிறத பார்த்தேன்னா எனக்கு வந்து அதை எடுத்து நம்ம வச்சுக்கணுமா இல்லை என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியாது. அதனால் நான் அப்படியே கண்டுக்காத மாதிரி போயிடுறேங்க. நீங்களும் என்ன பண்ணீங்கன்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு, என் க்ரஷோட வாட்டர் பாட்டில் எடுத்து அவனுக்கு தெரியாமல் எச்சி வச்சு தண்ணி குடிச்சிட்டு, அன்னைக்கு நான் இவர் முகத்துல ஒரு தேஜஸை பார்த்தேன். எதையோ சாதிச்ச ஒரு சந்தோஷம் இவர் கண்ணில் எனக்கு தெரிஞ்சது. இல்லை, புரியலை. அதாவது எந்த அளவுக்கு நம்ம வந்து சைல்டிஷாக இருந்திருப்போன்னா, க்ரஷோட வாட்டர் பாட்டில் எடுத்து அதில் வந்து இவங்க எச்சி வச்சு குடிச்சிட்டா அது வந்து அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். அதாவது அதை திருப்பி அந்த பையன் குடிக்கிறப்போ அப்படி லவ்யூன்னு எழுதி என் க்ரஷ் பேக்கில் போட்டுட்டேன். அடுத்த நாள் இருக்கான்னு செக் பண்ணேன், பட் இல்லை. ஐ ஹோப் உங்கள் க்ரஷ் வந்து அதை பார்த்துருப்பாங்க, பட் யார் என்னன்னு தெரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ஆனால் தலைக்கு வந்து ரொம்ப தில்லு தான். ஓகேவா? நானும் அப்போ வந்து இந்த அளவுக்கு தைரியம் இல்லை. பட் நான் என்னோடய விஷயம்லாம் நான் கடைசியாக சொல்கிறேன்.
Before class election, me and bro staged a fight between us to find who has more support in class. அதாவது எல்லாம் ப்ரில்லியண்ட்டாக இருக்காங்க கைஸ். இல்லை சார், நீங்கள் ப்ரில்லியண்ட்டு தான். நம்ம வந்து யாருக்கு என்ன சப்போர்ட் இருக்குன்னு பார்க்குறதுக்காக இந்த மாதிரி ஃபைட் பண்ணுறது இந்த மாதிரிலாம் அப்போலாம் இந்த அளவுக்கு யோசிச்சிருக்கீங்கன்னு எனக்கு நினச்சா தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது கைஸ். 10th படிக்கும்போது 12th அக்கா ஒருத்தவங்க என் மேலே க்ரஷ்ன்னு சொன்னாங்க. நான் செம குஷி ஆகிட்டேன். அதுக்கப்புறம் அவங்க என்னை விட்டு என் ஃப்ரெண்டு கூட கடலை போட ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு இன்னுமே புரியல, நம்ம இருக்கிற ஏஜில் நம்ம சீனியர் யாராவது நம்மக்கிட்ட வந்து ஏதாவது சொன்னாலே உடனே ஒரு பட்டர்ஃப்ளை வந்துடும். அது வந்து பொண்ணுங்களுக்கு ஓகே, பட் பசங்களுக்கு எனக்கு புரியல. அது வந்து பசங்க சொல்கிறாங்க அவங்களுக்கு வந்து அவங்க ஏஜை விட லைக் சீனியர் அக்காங்க யாராவது எதாவது பேசினா அவங்களுக்கு வந்து வேறு லெவலில் இருக்குது அப்படின்றாங்க. பட் பாவம் இந்த பையனோட நிலமை என்ன ஆயிடுச்சுன்னா, இவங்கக்கிட்ட பேசி போய்ட்டு கடைசியில் அவங்க ஃப்ரெண்டை வந்து கரெக்ட் பண்ணிட்டாங்க. என்னோடய வைஸ் பிரின்சிபலும் அவங்க ஒய்ஃபும் ஒர்க்குன்னு சேம் ஸ்கூல். அவங்களுக்குள்ளே ஏதோ சண்டை. நான் அவர்கிட்ட குட் மார்னிங் வச்சுட்டு பாக்கெட்டில் இருந்த லாலிபாப் எடுத்து சாப்பிட்டேன். மனுஷன் எல்லா பேரையும் என் மேலே போட்டு தாக்கிட்டார். அடித்தது கூட வலிக்கலை. அடி வாங்கினதுக்கு என் சீனியர் க்ரஷ்ஷு கிளாஸ் முன்னாடி. பேசவே மாட்டாங்கன்னு நினச்ச பொண்ணு அன்றைக்கி நைட் எனக்கு ஃபாலோ கொடுத்து சிம்பத்தியில் டெக்ஸ்ட் பண்ணாங்க. கெட் ட்ரூத்தடி அண்ட் பட்டர்ஃப்ளை அட் த சேம் டைம். அதாவது எனக்கே ஜாலியாக தான் இருக்குது. பையனுக்கு வந்து வாங்கின அடி பற்றி பிரச்சனை இல்லை, அதை யார் முன்னாடி வாங்கியிருக்கோன்றது தான் மேட்ரு. எனக்குமே வந்து நம்ம இப்போ எதாவது விழுந்துட்டோன்னு வைக்கணும். நான்லாம் சின்ன வயசில் ரொம்ப தொப்புன்னு விழுந்துகிட்டே இருப்பேன், எங்கேயாவது விழுந்துகிட்டே இருப்பேன். அது நான் விழுந்துட்டா யார் முன்னாடி விழுகிறோன்றது தான் மேட்ரு. இப்போ எப்போயாவது விழுந்தாலும் ஃபஸ்ட்டு யாராவது இருக்காங்களா, நம்ம தெரிஞ்சவங்க யாராவது பார்த்துட்டாங்களா, நம்ம க்ரஷ் எங்கே பார்த்துட்டானா, இல்லை சீனியர் யாரும் பார்த்துட்டாங்களா, இவ்வளோ தான் யோசிக்கிறது. ஸோ இவங்க க்ரஷ்ஷு முன்னாடி அடி வாங்கியிருந்தாலும் ஆனால் அந்த க்ரஷ் வந்து சிம்பத்தியில் பேசியிருக்காங்க. அதனால் வந்து ஹீ இஸ் ஹாப்பி. ஒரு இங்கிலீஷ் தெரியாத பொண்ணுக்கிட்ட இங்கிலீஷில் லவ் லெட்டர் எழுதினேன். தூக்கி டஸ்ட்பினில் போட்டா. இது வெறும் லெட்டர் இல்லடா, என் உயிர். சேட் ஃபார் யூ ப்ரோ. பட் உங்களோட எப்படி சொல்கிறது, உங்களோட லெட்டர் எழுதுனீங்களே அதுவே வந்து வேறு லெவல். ஓகே, அதனால் வந்து ஃபீல் பண்ணாதீங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். சார் மொபைலை ஹைட் பண்ணி வச்சது. எப்படி உங்களுக்குலாம் தைரியம் இருந்திருக்கு? அப்போ நான் தான் வந்து ரொம்ப பேன் இருந்திருக்கணும். பட் ஸ்டில் சார் ஃபோனையே ஹைட் பண்ணி வைக்கிற அளவுக்கு தில் இருந்திருக்கு. நான் பார்த்துக்கோங்க. டீச்சரை சைட் அடிச்சுட்டு அவங்கக்கிட்டே மாட்டினது. மாட்டி அவங்க என்ன சொன்னாங்க, எப்படி ரியாக்ட் பண்ணாங்க எனக்கு புரியலை. நான் 11th படிச்சுட்டு இருந்தேன். பாய்ஸ் கிளாஸில் 2018 தீபாவளி டைம். அப்போது நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் கிளாஸில் துப்பாக்கி ரோல் கேப் வாங்கிட்டு வந்து ஒன்றா வாலில் தேய்ச்சி வெடிச்சிட்டு இருந்தோம். அதை பார்த்துட்டு பக்கம் இருந்த கிளாஸ் கேர்ள்ஸ் வந்து பிரின்ஸிபல் கிட்ட மாட்டி விட்டாங்க. அப்புறம் என்ன எல்லாருக்கும் தீபாவளி 2 days ஆஃப்டர் எங்களுக்கு அன்னைக்கு தீபாவளி. தட்ஸ் இட். ஐயோ, நான் தப்பாக படிக்கிறேன்னு நினைக்கிறேன். ஓ கைஸ், எனக்கு புரிஞ்சிருச்சு. இவங்க வந்து இந்த ரோல் கேப்லாம் ஒன்று இருக்கும்ல, அதெல்லாம் வாங்கிட்டு வந்து கிளாஸில் வெடிச்சுட்டு இருந்திருப்பாங்க போல். அதை வந்து பக்கத்து கிளாஸ் கேர்ள்ஸ் பார்த்துட்டு போயிட்டு பிரின்ஸிபல்கிட்ட சொல்லிவிட்டாங்க போல். அதனால் வந்து எல்லாருக்கும் 2 நாள் கழிச்சு தீபாவளினா அவங்களுக்குலாம் அன்றைக்கே தீபாவளியாம்மா. இதில் சின்ன வயசுலலாம் ஒரு இந்த கேங் இருப்பாங்க கைஸ், எப்போ பார்த்தாலும் போட்டு கொடுக்கறதுக்குன்னு. நம்ம வந்து ஏதாவது ஒன்று பண்ணுறோன்னா எப்படா எதாவது பண்ணுவா, எப்படா போய் போட்டு கொடுக்கலாம் அப்படின்னு. அதுவும் அந்த கிளாஸ் ரெப்பு அந்த மாதிரிலாம் இருப்பாங்களே, அவங்களாம் வந்து இன்னும் டூ மச்சு. இவ எப்போ ஏதாவது பண்ணுவா, நமக்கு வேறு தெரியாது யார் வந்து மேமோட ஃபேவரெட்டு, அந்த மேம் வந்து யாரை வந்து இவங்களை நோட் பண்ணி வைங்கன்னு சொல்கிறாங்க வேறு தெரியாதா. நம்ம எதை பண்ணாலும் போய் சொல்லிவிடுவாங்க கைஸ். அந்த மாதிரி பீப்புளெலாம் வந்து போங்க. எப்படி ஸ்கூல் டைமில் போயிட்டு நீங்கள் எப்படி இப்படிலாம் இருக்கீங்கன்னு தெரியல. மிஸ்ஸுக்கும் பிடி சாருக்கும் ஃப்ளேம்ஸ் போட்டு பார்த்தோம் கைஸ். ஸ்கூல் விஷயம்னாலே ஃப்ளேம்ஸ் தான். ஃப்ளேம்ஸ் இல்லைனா இஃப் யூ ஹேவன்ட் டன் எனிதிங் அபவுட் ஃப்ளேம்ஸ் அப்படின்னா லைஃப்பை தொலைச்சிட்டியாடா. நானா இப்போலாம் சொல்லாதண்ணா. இட்ஸ் ஸோ சேட். பட் ஃப்ளேம்ஸ் இல்லாமல் ஒரு ஸ்கூல், நான் காலேஜ் வந்து கூட ஃப்ளேம்ஸ் போட்டுட்ருந்தோம். நான் லைக் ஃப்ளேம்ஸ் வந்துட்டு இந்த க்ரஷ்ஷெலாம் இருக்கும்ல, க்ரஷ்ஷுன்னு ஒரு பையன் வந்தாலே ஃப்ளேம்ஸ் போட்டுற வேண்டியது. அதுவும் வந்து அப்போல்லாம் வந்துட்டு ஃப்ளேம்ஸ் இருக்கும். இன்னொன்று வந்துட்டு பர்சன்டேஜ் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் கைஸ். இப்போ 2 பேரோட பேர் போட்டுட்டு அதுலேருந்து ஏதோ பண்ணி சம்திங் ஒரு நம்பர் வரும். அதை வச்சு நம்ம வந்து
அந்த லாஸ்ட் நம்பர்ஸில் ஆட் பண்ணி சம்திங் பர்சன்டேஜ் கொண்டு வர மாதிரி எனக்கு இப்போ ஞாபகம் இல்லை, பட் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் எனக்கு போட்டிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணி நமக்கு எவ்வளோ க்ரஷ் இருக்குது, அந்த பர்சன்டேஜ் எவ்வளோ இருக்குன்னா 180 வந்து இன்னும் ஜாலியாக இருக்கும். அந்த மாதிரிலாம் நீங்கள் ஃப்ளேம்ஸ்லாம் போட்டிருக்கீங்கன்னா சொல்லுங்கள். மற்ற மிஸ்ஸுக்கும் பிடி சாருக்கும் போட்டிருக்காங்க. ஓகே, எங்கள் ஸ்கூல்லலாம் பிடி சார்னு ஒருத்தர் இருப்பார். அவர் ஓங்கி அடித்தாருன்னா 110 வெயிட் கைஸ். அவரை பார்த்தாலே வந்து அள்ளு விட்டுரும், யாருனாலும் பயந்துருவாங்க. மேம் வந்து தமிழ் மேம் அவங்களுமே அப்பா அந்த மேமை பார்த்தாலே எல்லாம் ஓடிடுவாங்க, அந்த மாதிரி இருப்பாங்க. ஆனால் அந்த மேம்கிட்ட நான் செம்மையாக மாட்டினேன், அதுவும் நான் கடைசியாக சொல்கிறேன். ஸோ வந்து அதுதான். சரி, நெக்ஸ்ட்டு இருக்கு விஷயம் எல்லாம் இல்லைக்கா லூசு தனமாக தான் பண்ணியிருக்கேன். You had a very good schoolhood time. Okay, next பிரின்சிபல் ரூமில் வெடி வச்சது பிகாஸ் he targeted our gang always. வாங்கடா, எத்தனை பேர் இந்த மாதிரி கிளம்பிருக்கீங்க? வரவும் போகிறோம்லாம் இதே சொல்லிட்டு இருக்கீங்க. கைஸ், உங்களுக்குலாம் வந்து இருக்கிற தைரியம் வந்து வேறு லெவல். பிரின்சிபல் ரூமில் வெடி வைக்கிறது, நான் அப்படிலாம் வச்சு அவங்கள ஸ்கூலில் எப்படி அவங்க திருப்பி அலோவ் பண்ணாங்க அதெல்லாம் எனக்கு தெரியவே இல்லை. எப்படி எனக்கு எல்லாமே எப்படி 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 அப்படின்னு தான் இருக்குது. மல்லிகா என்கிற டீச்சர் மல்லிகை மலரே பூத்தாயான்னு பாடிட்டேன். இதுதான் பாட்டா? எனக்கு இந்த பாட்டு எக்ஸாக்டாக தெரியல, பட் ஸ்டில் நாட்டு குறிஞ்சி பாடுறேன்னுட்டு உசேரி போயிட்டீங்க நடுவில். இந்த இடத்துல சரி விலகிடுச்சு. நீங்கள் வந்து அந்த மேம் கேட்காம பாடின வரைக்கும் சந்தோஷம். அந்த மேமுக்கு முன்னாடியே பாடியிருந்தீங்கன்னா யூ ஆர் அட் வெரி ரிஸ்க் ப்ரோ, டேஞ்சர் ஜோன். நெக்ஸ்ட்டு மாஸ்க் காட்டுறேன்னு டாப் ஸ்டெப்பில் இருந்து பாட்டம் எண்ட் வரை ஜம்ப் பண்ணுறேன்னு ஆங்கிள் உடச்சிக்கிட்டது. கைஸ், அந்த ஸ்கூல் டைமில் நமக்கு இந்த மாஸ்க் காட்டணும் அப்படின்னு ஒரு அர்ஜு இருக்கும் கைஸ், அது வந்து ரொம்ப நேச்சுரல். ஓகேவா? அந்த மாதிரி பண்ண போய் தான் இவர் வந்து இந்த மாதிரி ஆங்கிளை உடச்சிக்கிட்டாரு. 4th ஸ்டாண்டர்ட் அப்போது ஃபேவரட் டீச்சர் அவங்க பேர் சசிகலா மிஸ், வேலையை விட்டு நின்றுட்டாங்க. 5th ஸ்டாண்டர்டில் மறுபடியும் பார்க்கும்போது ஃபஸ்ட் ரேங்க் எடுத்துட்டேன். மிஸ் சொன்னேன் அப்போ கன்னத்தில் முத்தமிட்டாங்க. அப்புறம் பாய். க்யூட். நெக்ஸ்ட், ஒரு நாள் ஸ்கூலில் மழை வந்த அப்போது ஷாம்பு போட்டு குளித்தேன். அப்புறம் மேம் கிட்ட மாட்டிக்கிட்டேன் ஹாஃப் நியூடா. வாட்? ஹவு இஸ் இட் பாசிபிள்? இது வந்து யார் யுவர்ஸ் பொட்டேட்டோ? இது பொண்ணா பையனான்னு தெரில. ஸ்கூலில் ஷாம்பு போட்டு குளிக்கிற அளவுக்கு இஸ் இட் பாசிபிள்? எனக்கு தெரில, பட் இட்ஸ் டூ எம்பாரசிங் ப்ரோ. சரி, ஓகே. மீதி ரெஸ்பான்ஸ் வந்து ஐ திங்க் இந்த வீடியோவில் நான் எல்லா ரெஸ்பான்ஸும் சொல்லியிருக்கலாம்னு நினைக்கிறேன். பிகாஸ் ஐ தாட் ஓகே ரெஸ்பான்ஸ் படிக்கிறப்போ இட் மே டேக் டைம்னு நினச்சேன். பட் இட் வாஸ் வெரி சடன் வீடியோ, டபுள் முடிச்சிட்டேன். சரி, நான் பண்ண ஸ்கூல் டைமில் ஏதாவது ஒரு 2 விஷயம் சொல்கிறேன். ஒன்று வந்து இந்த வேலண்டைன்ஸ் டே அப்போல்லாம் வந்து டைரி பேக்லாம் செக் பண்ணுவாங்க கைஸ். ஓகேவா? அது வந்து எல்லா ஸ்கூல்லையும் பண்ணுவாங்க. நான் வந்து ஸ்கூலில் வந்து ஒரு ரொம்ப ரெபிலியஸான கிட்டு, எல்லாத்தையும் பண்ணுறாள். விச் மீன்ஸ் நான் வந்து ரொம்ப நல்ல பொண்ணாக இருந்ததே இல்லை. நான் எல்லா எக்ஸ்ட்ராடினரியும் பண்ணியிருக்கேன். இது பண்ணக்கூடாதுன்னு கிடையாது. அந்த மாதிரி எல்லாமே அப்போவே நான் லூஸ் மாதிரி நிறைய விஷயம் யோசிக்காமல் இதெல்லாம் பண்ணால் கெத்து அப்படின்னு நினச்சி நான் நிறைய விஷயம் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி பண்ணதில் வந்து நான் ஒரு டைரி வச்சுருந்தேன். ஓகேவா? நமக்கு இந்த டைரி எழுதுகிற ஹேபிட்லாம் கிடையாது. பட் ஸ்டில் ஐ ஹேட் திஸ் ஒன் டைரி. அதில் வந்து எனக்கு ஸ்கூலில் வந்து ஒரு பையன் மேலே க்ரஷ்ஷு. நான் வந்து 10th நினைக்கிறேன், அந்த பையன் 12th நினைக்கிறேன். ஸோ 11th நினைக்கிறேன். ஸோ எனக்கு அந்த பையன் மேலே ஒரு சின்ன க்ரஷ் இருந்துச்சு. நான் வந்துட்டு ஒரு மாதிரி ஆர்டிஸ்ட் மாதிரி வந்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இந்த டைரியில் உட்காந்து நான் நார்மலாக எழுதியிருந்தால் பரவாயில்ல கைஸ். எனக்கே எம்பாரசிங் இருக்குது. அந்த டைரியில் என் க்ரஷ்ஷை நான் பார்த்தேன், அவன் கண் அழகாக இருந்துச்சு, அவன் கண் இப்படி இருந்துச்சு. நான் எனக்கு தான் எழுதுகிறேன் அந்த டைரி, யாரும் படிக்கக்கூடாதுன்னு தான். ஆனால் அந்த டைரியில் நான் ஏன் அவ்வளோ ஸ்டூப்பிடாக அந்தளவுக்கு டிஸ்கிரைப் பண்ணி எழுதியிருக்கேன்னு எனக்கும் தெரியல. எனக்கு இன்றைக்கி ஞாபகம் இருக்கிறது இந்த ஒரு லைன் தான். அவன் கண் சூப்பராக இருந்துச்சு, அவன் நேரில் வந்தான், என்னை க்ராஸ் பண்ணி போனான், நான் வந்து கொஞ்சம் ப்ளஷ் ஆகிட்டேன், இப்படின்ற டிஸ்கிரிப்ஷன்லாம் நான் எழுதியிருக்கேன் என் டைரியில். ஓகேவா? அந்த டைரி வந்து என் பேக்கில் இருக்குது. இப்போ வந்து ரேண்டமாக திடீர்னு செக்கிங் பண்ணிட்டாங்க. ஓகேவா? நான் சொன்னாலே எங்கள் ஸ்கூலில் பிடி மேம்னு ஒருத்தவங்க இருப்பாங்க, செம்ம ஸ்ட்ரிக்ட். அதுவும் பொண்ணுங்களாம் அவங்கள அவ்வளோதான், பொண்ணுங்களாம் இப்படி இருக்கக்கூடாது, அப்படி இருக்கக்கூடாது, இப்படி தான் போடணும், அப்படி தான் போடணும்னு எக்ஸ்ட்ராடினரியாக
எக்ஸ்ட்ராடினரியாக எக்ஸ்ட்ராடினரியாக வந்து பார்க்குற ஆள் வந்துட்டாங்க, ரேண்டமாக வந்துட்டாங்க. நான் ஹைலைட் என்னென்னா, என் பேக்கை பார்க்குறாங்க, பேக் எல்லாம் டெஸ்கில் பார்க்குறாங்க. என் டைரி இருந்துச்சு. டைரி இருக்குதுன்னு அப்படியே விட வேண்டியதுன்னு கைஸ். அப்போனா இந்த மேமங்களுக்கெல்லாம் மூக்க நுழைக்கணும். எல்லோரும் என்ன பண்ணுறாங்க என்ன வேணால் நோட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த டைரியை ஓப்பன் பண்ணி படிச்சுட்டாங்க. படிச்சுட்டு நான் வந்து ஐ ஹேட் திஸ் க்ரஷ்ஷு, அவன் கண்ணால் தான் வரைஞ்சிருக்கேன், அவன் கண்ணை நான் வரைஞ்சிருக்கேன் கைஸ். அதை பார்த்துட்டு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. டைரி எடுத்துகிட்டு போயிட்டு எங்கள் ஹெச்ஓடி மாதிரி ஒருத்தர் இருப்பார், அவர் சார், அவரும் கொஞ்சம் லூசுமான ஆள் தான். ஒரு மாதிரி ரொம்ப பார்ஷியலாக ஒரு மாதிரி வேணே இவங்கன்னா, அதாவது ஃபேஸ் பார்த்துப்பாங்க, இவங்கன்னா வேணே வச்சு செய்கிறது அந்த மாதிரி பண்ணுவாங்க. என்னை பார்த்தாலே வச்சு செய்வாங்க அந்த மாதிரி தான். ஸோ பார்த்துட்டு எங்கள் அப்பாக்கெலாம் கால் பண்ணிவிட்டு வர வச்சு எங்கள் அப்பா கிட்ட அந்த டைரியை காட்டி நான் எழுதியிருக்கெல்லாம் காட்டிட்டாங்க கைஸ். ஐயோ, அவமானத்தின் உச்சக்கட்டம் தான் எனக்குலாம். அப்புறம் அன்றைக்கி வீட்டுக்கு வந்தாச்சு. எங்கள் அப்பாலாம் வந்து என்கிட்ட பேசவே இல்லை, அவ்வளோதான், பேசவே இல்லை. எங்கள் அம்மா என்னை திட்டு. அண்ட் செகண்ட் விஷயம், இதை வந்து ஐ டோன்ட் வாண்ட் டு ஷேர். அண்ட் ஒரு சின்ன வார்னிங் அப்படி தான் இது வந்து. நான் நான் இது யாரும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறனோ இல்லை இப்படிலாம் கிடையாது. பட் ஸ்டில் நான் அது வந்து ஒரு வார்னிங் மாதிரி சொல்கிறேன். அப்போ ஸ்கூல் டைம்லலாம் வந்து அந்த பிளேடில் வந்து இந்த கையெல்லாம் வந்து இங்கே ஒரு மார்க் போட்டுக்கிட்டா வேறு லெவலில் அப்படின்னு நினச்சிட்டு நான் பண்ணிட்டேன். ஹானஸ்ட்லி நான் அந்த மாதிரி பண்ணிட்டேன். அந்த மார்க் எனக்கு இன்றைக்கி வரைக்கும் இருக்குது, ஓகேவா. அது வந்து என் ஃப்ரெண்டு பண்ணியிருந்தா நானும் பண்ணியிருந்தேன். ஆனால் எங்களுக்கு ஏதோ லவ் இருந்து பிரேக்கப் ஆயிடுச்சு அப்படிலாம் கிடையவே கிடையாது. நான் வந்து ரொம்ப ஸ்டூப்பிடாக அது பண்ணால் ஒரு கெத்துப்பா அப்படின்னு நினச்சிட்டு அந்த மாதிரி பண்ணிக்கிட்டேன். வலிச்சுதான்னு கேட்டால் ஐ டோன்ட் நோ, எனக்கு ஞாபகம் இல்லை. பட் ஸ்டில் இட் வாஸ் அ வெரி 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 பேட் டிசிஷன். நான் வந்து அது பண்ணால் கெத்துன்னு நினச்சி நான் பண்ணிட்டேன். ஐ எம் வெரி ஃபீலிங் அஷேம்ட் ஆஃப் இட். நான் வந்து இதை வந்து ஒரு க்யூட் விஷயம் அப்படின்லாம் சொல்ல கிடையாது. ஸோ இந்த ஒரு விஷயம் பண்ணினேன். அப்போ அந்த டைரி பார்த்துட்டாங்க. டைரி பார்த்த நேரத்தில் என் நல்ல நேரம் எப்படி இருக்குச்சுன்னா, டைரி மாட்டிக்கிச்சு. அப்போ டைரியை பார்க்க போயிட்டு அப்படியே நம்ம ரேண்டமாக நிற்கிறேன், என் கையை பார்த்துட்டாங்க. அது வேறு அப்போ ஃப்ரெஷ்ஷாக பண்ணது மாதிரி இந்த ஒரு 3-4 கட்ஸ் இருக்கும், ஓகேவா. பார்த்துட்டு அவங்களுக்கு இன்னும் பயம் வந்துருச்சு, என்ன இவ கையில் இதெல்லாம் பண்ணியிருக்கா அப்படின்னு. அவ்வளோதான், உடனே ஹெச்ஓடி போயிட்டு ஹெச்ஓடி அதுக்காக தான் காலே பண்ணாங்க, இவ கையில் இப்படிலாம் பண்ணியிருக்கா பார்த்தீங்களா நீங்கள் அப்படின்னு. அண்ட் தே மேட் மீ டு சிட் இன் பிரின்சிபல் ரூம். நானும் என் ஃப்ரெண்டும் வி வேர் சிட்டிங் இன் பிரின்சிபல் ரூம் க்ரையிங் ஃபார் அ ஹோல் டே. அவங்க வந்து அங்கே எனக்கு இன்னொன்று ஞாபகம் இருக்குது, அந்த பிரின்சிபல் மேம் வந்து அங்கே உட்காந்துட்டு லெமன் ரைஸ் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நான் இங்கே உட்காந்து அழுந்துட்டுருக்கேன், இந்த மாதிரி பேரண்ட்ஸ்லாம் கூப்பிடுவானா அப்படி இப்படின்னு. ஷீ டசன்ட் ஈவன் கேர் அபவுட் அஸ், ஓகேவா. ஏன்னா ஸ்கூல் டைமில் நம்ம அந்த மாதிரி பண்ணுறது வந்து இட் இஸ் அண்ணே அவங்களுக்கு ஒரு சைடில் வந்து ஒரு பயமாக இருந்திருக்கும். அது வந்து ஒரு ஸ்டூப்பிடான எக்ஸ்ட்ரீமான ஒரு விஷயம். அப்போ வீட்டில் என்ன கவனிக்கிறீங்கன்ற ஒரு கொஷின் கண்டிப்பாக வரும். ஸோ ஐ எம் அ வர்ஸ்ட் கிட் கைஸ். நான் வந்து எல்லா ரிபிளஸான திங்ஸும் பண்ணி மாட்டி அதுக்கப்புறம் தான், அதாவது எங்கள் அம்மா சொல்லுவாங்க, நீ எப்போயுமே தப்பு பண்ணி தான் கற்றுப்ப, உனக்கு நார்மலாக சொன்னால் நீ கேட்க மாட்டேற அப்படின்னு. இட் இஸ் ஹானஸ்ட்லி ட்ரூ. ஸோ கம்மிங் டு எண்ட், இதுதான் வந்து நான் ஸ்கூலில் பண்ண ஒரு எக்ஸ்ட்ராடினரி தற்கொலை விஷயம். அண்ட் இதோட செகண்ட் பார்ட் வந்து நான் சப்போஸ் இந்த வீடியோ ஓகேவாக இருந்துச்சுன்னா நான் செகண்ட் வீடியோ போடுறேன். டில் தென் பை.